வணக்கங்க. வணக்கம். I am துளசி பட்டி பண்ணை. This is my wife. That is my daughter. By the by, welcome to my palace. இவன் தான் நம்ம பொண்ணை கிண்டல் பண்ணது. அவங்கிட்ட போய் உங்களை என்ன கண்ணு பாக்குறதுக்கு நல்லவனா தெரியுது. நல்லவனா? Nonsense. Now look, hold your tongue before you lose my temper. See, first of all, I don't think it's good manners to interrupt when one is talking to another. Just because you're rich and educated, don't think whatever you feel holds good. Okay? We may look cheap, be poor, but we have the courtesy to give respect. I've just come here to reason out, not for an argument. Understand? Try to be polite and behave like a girl. Don't act smart. அதிகம் படிச்சிருக்கோன்ற தைரியத்துல எதையும் பேசிடக்கூடாது. வார்த்தைகளை அளந்து பேசணும். Fine. Please look at me, young man. சார், நடந்தது என்னன்னு கேளுங்க. எனக்கும் உங்க பொண்ணு விடுகதை போட்டதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. நான் இதை தாங்க படிச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன புக் இது? தானி முத்து அறிவு போட்டி, சுவாசிப்பதற்கு இது தேவை, மூக்கு நுரையீரல், மூக்குன்னு டிக் பண்ணிருக்கு. கௌரி, நீ என்ன விடுகதை போட்ட? முக்கு முடுக்குக்குள்ள 300 தென்னம்பிள்ளை. மூக்கு. ஓகே, we'll see the next matter. பெண்களின் கூந்தலில் இது இருக்கும். அழுக்கு பேன். பேன் என்ன டிக் பண்ணிருக்க? கரெக்ட் ஆன்சர். அதுக்கு நீ என்ன சொன்ன கௌரிமா? இருட்டு வீட்ல குருட்டியான பேனு. That's also a correct answer. Wait. Third matter. பேசுவதற்கு இது தேவை. நாக்கு, உதடு. நாக்குன்னு டிக் பண்ணிருக்க. கரெக்ட் ஆன்சர். அடுத்து நீ என்ன விடுகதை போட்ட? தலை சலக்குமா, சண்டைக்கு போகுமா, அது இருக்குது பொந்துக்குள்ள. நாக்கு. ஓகே, நாக்கு. நீ விடுகதை போட இந்த புத்தகத்தை படிச்சுக்கிட்டே தம்பி டிக் பண்ண, ரெண்டும் சிங்க் ஆயிடுச்சு. This is much more complicated matter. இதுதான் சார் நடந்தது. இதையும் மீறி நான் ஏதாவது தவறு செஞ்சிருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. I'm sorry. அவன் இவ்வளவு பேசிட்டு போயிருக்கான். அவன்கிட்ட நறுக்குன 4 வார்த்தை இங்கிலீஷ்ல பேச வேண்டியதானே? உங்க ஓட்ட இங்கிலீஷ் எங்கிட்ட மட்டும் பேசிட்டு இருப்பீங்க. கொஞ்சம் நில்லுப்பா. What is your good name? ராஜா. Sweet boy. Are you a graduate? Yes, MA. Very good. Today is the day for me. I am very happy. One more educated person has come to my village. பையன் ஊரை கேட்காம விட்டுட்டோமே. அறுவடைக்கு ஆள் கூட்டு வந்திருக்கனுங்க. He's a great boy. ரேட் கிட்ட எல்லாம் பேசிட்டு வந்துட்டங்க. What a surprise. பைசா முதல் கொண்டு பேசிட்டங்க. ராசம்மாவா? ஐயா, நான் அறுவடைக்கு ஆளு கூட்டி வந்திருக்கேன். நீங்க ரேட்ட பத்தி பேசிட்டு இருந்தீங்க. அதான். நீ அத பத்தி சொல்றியா? நான் ரேட்ட பத்தி சொல்லல, கிரேட் பாய பத்தி சொன்னேன். ஒரு பையன் ஒருத்தன் வந்தாம்மா, என்கிட்ட இங்கிலீஷ்ல டஸ் புஸ்ன்னு பேசினா அவன் பேச்ச கேட்டு நானே அசந்து போயிட்டேன். ஐயா, அவனை சும்மாவா விட்டீங்க? அவனுக்கு எம்பூட்டு தைரியம் இருந்தா உங்ககிட்டே டஸ் புஸ்ன்னு பேசிருப்பான். இந்த எட்டுப்பட்டி கிராமத்திலேயே இங்கிலீஷ் பேசுற ஒரே ஆள் நீங்க தானே. உங்ககிட்டயே போட்டா போட்டியா? அசம்மா, அவன் என்னை விட அதிகம் படிச்சவன். அவனுக்கு நாம தான் மரியாதை கொடுக்கணும். பையன் ஊருக்கு புதுசுன்னு நினைக்கிறேன். பேரை கேட்டேன், ராஜான்னு சொன்னா. படிப்பை கேட்டேன், எம்ஏன்னு சொன்னா. ஐயா, என்ன பேர் சொன்னீங்க? பேரு ராஜா.
படிப்பு எம்ஏ. ஐயா, என்ன ராசம்மா கண் கலங்குற? அவன் என் பிள்ளைங்க ஐயா. ராசம்மா, உன் மகனா? ஐயா, அவன் இந்த ஊர்ல இருந்தா என்ன மாதிரியே காட்டு வேலைக்கு போய் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் கடனோ உடனோ வாங்கி அவனை பட்டணத்திலே தங்க வச்சு படிக்க வச்சனுங்க. ராசம்மா, நீ வெயிலையும் மழையிலையும் பட்ட கஷ்டம் வீண் போகல. உன் மகன் இங்கிலீஷ் பேசுறத கேட்டு நானே அசந்து போயிட்டேன். பண்ணியார்கிட்ட இங்கிலீஷ்லயா பேசுற? ஐயோ, என் பிள்ளை இங்கிலீஷ்ல பேசிச்சாமே. நான் சொல்றத கேளுமா. சொல்ல வேண்டாம். ஐயோ, அந்த பண்ணியார் கண்டுபட்டிருக்குமே, இந்த ஊரார் கண்டுபட்டிருக்குமே. நான் என்னத்த செய்வேன்? கொஞ்சம் இரு. என் கையும் ஒல்ல காலம் ஒல்லியே. ஆக்கணும் பொல்லாத கண்ணு. நேரா நில்லு. அம்மா விடுமாமா. வாய் பேசக்கூடாது. பேசாம நில்லு. என்னமா? குறுக்க பேசாத. என்ன காலை கால்ல காட்டு. புடிச்சிட்டு? காலை காட்டப்பா. அந்த காலு. வா. உட்கார். இந்த ஊர் கண்ணெல்லாம் உன் மேலதான் பட்டிருக்கும். துப்பு. இந்த பன்னியாரம்மா கண்ணு இருக்கே, பொல்லாத கண்ணு. நெருப்பி பாரு. எல்லா கண்ணையும் கொல்லி வச்சாச்சு. ஏ வவ்வாலு, இங்க வா. அத்தா, கூப்பிட்டியா? என் மவன் பண்ணியார்கிட்ட இங்கிலீஷ்ல பேசியிருக்கா. என்னது? பண்ணியார்கிட்ட இங்கிலீஷ்ல பேசிட்டானா? ஆமா. என்கிட்ட பேசி பார்க்கலாம். பேசி காட்டியா? இவன் கிட்ட போய் இங்கிலீஷ்ல பேச சொல்றியா? அத்தா, என்ன கூப்பிட்டு அவமானப்படுத்துற. நான் போயிடுவேன் அத்தா. இருடா, பேசுவான். ஐயா, பேசியா? குயிக்கு, அத்தா, எனக்கு நேரமாச்சு. நான் காட்டு பண்ணி பிடிக்க போனோம். Betty bought some better butter. The better butter was bitter. Then she bought some better butter to make the bitter butter better butter. என்னையா அது? நீ பேசுன இங்கிலீஷ கேட்டு தலைக்கீழ நடந்து போறான். அம்மா, இது நான் பேசின இங்கிலீஷ் இல்ல. நம்ம ரஜினிகாந்த் சினிமால பேசின இங்கிலீஷ். என்னப்பா நீ துப்பாக்கி எடுத்து சுட்டா மாதிரி டஸ் புஸ்னு பேசிக்கிட்டு. ஐயா, இந்த ஆத்தா கேட்கணும். பேசி காட்டியா? இப்போ நான் உன்கிட்ட இங்கிலீஷ்ல பேசணும். அவ்வளவுதானே? You are the greatest mother in the world. I can never love you enough or thank you enough for whatever you've done for me. Paradise doesn't lie in the skies above, but at my mother's feet. கடவுளுக்கு மேல தாய், தாய்க்கு அப்புறம் தான் கடவுள். உலகத்திலேயே சிறந்தவளும் உயர்ந்தவளும் தாய் தான். சொர்க்கம் எங்க இருக்குன்னா அது மேல கிடையாது, தாயின் காலடி தான் சொர்க்கம். நீ சிந்தின வேர்வை துளி தான் இந்த படிப்பு, நீ விட்ட மூச்சு தான் இந்த இங்கிலீஷ். எனக்கு பசி எடுக்கும் போதெல்லாம் நான் வயிறு மிதிக்கும் போது நீ வரப்பு மிதிச்சு, வயலிறங்கி, களை பறிச்சு, காடு மேடு அலைஞ்சு, அடிக்கிற வெயிலையும் மழையிலையும் முதுகுல தாங்கிக்கிட்டு என்ன படிக்க வச்சு, அந்த படிப்பு தான் இந்த எம்ஏ. எம்ஏனா மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன பொறுத்தவரை எம்ஏனா மதர்ஸ் அஃபெக்ஷன், தாய்ப்பற்று, தாய்ப்பாசம். நல்லவனா? நான்சென்ஸ். ஹலோ, அன்னைக்கு நடந்ததுக்கு ஐம் so sorry.